தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஹீரோவாக கொடிக்கட்டி பறந்து வரும் விஜய் சார் தன்னுடைய தந்தை எஸ் சந்திரசேகர் மூலம் திரையுலகிற்கு வந்திருந்தாலும் கூட தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாகவுமே போராடி இருக்கார். காதல் கதைகளில் ரொமான்டிக் ஹீரோவாக நடித்து வந்த இவர் கடந்த சில ஆண்டுகளாக ஆக்ஷன் கதைகளில் மட்டும்தான் நடித்துட்டு இருக்காரு. கடைசியாக கடந்த ஆண்டு இவர் நடித்த லியோ திரைப்படம் வெளியாகி விமர்சனங்களில் அடி வாங்கியிருந்தாலும் கூட பிளாக் பஸ்டர் அளவில் ஹிட் கொடுத்திருக்கு. விஜய் சார் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரப்போவதாக ஆரம்பத்திலிருந்தே தகவல்கள் வெளியாகி இருந்தாலுமே அதை கடந்த பிப்ரவரி மாதம் தான் அவரே உறுதிப்படுத்தியிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிதாக அரசியல் கட்சியை ஆரம்பித்த இவர் பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலிலுமே போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருக்காரு. தற்பொழுது கோட் படத்துடைய படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும் விஜய் சார் அடுத்ததாக தளபதியுடைய 69 திரைப்படத்தில் நடிக்க இருக்காருனோ அது அவருடைய கடைசி திரைப்படம் என்று ரசிகர்களுமே உறுதிப்படுத்திவிட்டனர். இதற்கிடையில தான் அண்மையில பார்த்தீங்கன்னா கோட் படத்துடைய முதல் பாடலான விசில் போடி என்கிற பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது மட்டும் இல்லாம இந்த பாடலை அடுத்து இந்த படத்துடைய 2வது பாடலும் வெளிவந்திருக்கு. இதற்கான அறிவிப்பை இந்த படத்துடைய இசையமைப்பாளரான நம்ம இவன் அவர்களே வெளியிட்டிருக்காரு. அதாவது இந்த பாடல் ஒரு பெப்பி சாங்காக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. சரி, ஓகே, உங்கள் யாரெல்லாம் கோட் படத்துடைய செகண்ட் சிங்கிளுக்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.